வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடந்த 29/9/2024 ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம், தமிழக சட்ட பேரவை மந்திரி சபை மாற்றம். 6 பேருடைய இலாக்காக்கள் மாற்றம். 6 மந்திரிகளுடைய பழைய இலாக்கள் தூக்கி எறியப்பட்டு புதிய இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டது. 4 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். அத்தோட 3 அமைச்சர்கள் இருந்தவங்க பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார்கள். இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் மு.க. ஸ்டாலின் எந்த அளவுக்கு ஒரு யோசனையாக ரொம்ப தெளிவா முடிவு எடுக்க பொறுமையாக இருந்தார் அப்படிங்கிறது உண்மையிலே கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செயல்பாடு. உதயநிதியை முதலமைச்சர் துணை முதல்வராக பொறுப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா அதுக்கு கீழே கொடுக்கப்பட்ட அமைச்சர் சம்பந்தப்பட்ட வகையில தான் ரொம்ப தெளிவான ஒரு முடிவு. அதன் வகையில துணை முதல்வராகவும் உதயநிதி ஸ்டாலினை போட்டுட்டார். அதன் வகையிலும் ஒரு தெளிவான முடிவு இருந்தாலும் கட்சி சம்பந்தப்பட்ட வகையில் மற்றபடி திமுக காரர்கள் பிரமுகர்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு, வரும் காலங்களில் தனக்கு பின்னால் யார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, அந்த வகையில் அது போயிடும். ஆனா புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு 4 அமைச்சர்கள்ல மிக குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடியவர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன். அவர் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது கருணாநிதி காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு இந்த பாமக சம்பந்தப்பட்ட வகையில மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு. அவங்க வன்னிய சமூகத்தை திமுக மதிக்கவில்லை, மற்ற சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தி தான் சும்மா அதெல்லாம் பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தி பாஜக விட்டுனாங்க. இப்ப அவைகளுக்கெல்லாம் வேட்டு வைக்கும் வண்ணமாக பாமகவை உரித்து காட்டிய அந்த ஒரு நிலைப்பாடாவது இன்னைக்கு திமுகவுடைய நிலைப்பாடு. அதன் வெளிப்பாடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக அமோக வெற்றி பெற்றது. அதாவது இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும், அதுல மாற்று கருத்தில் இருந்தாலும் இந்த தேர்தல மிகப்பெரிய ஒரு வெற்றி, யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றி. அது 80% 85% நினைக்கிறேன், மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஓட்டினுடைய பதிவுங்கிறப்ப நாங்களே எதிர்பார்த்தோம், ஆகா இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாங்க இடைத்தேர்தல்ல திமுகவுக்கு எதிராக அப்படின்னு பாக்குறப்ப திமுக மிகப்பெரிய ஒரு பலமாக அந்த விக்கிரவாண்டி தேர்தலுடைய முடிவு இருந்தது அப்படிங்கிறது உண்மையிலே எல்லோருமே திருப்பி பார்க்கப்பட விஷயம். காரணம் வன்னியரோட ஓட்டு திமுகவை நோக்கி வந்தது. அதன் வெளிப்பாடாக இன்னைக்கு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் இன்னைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் இன்னும் சில பொறுப்புகளை கொடுத்து ஒரு மிக முக்கிய ஒரு துறையில மந்திரியா போட்டிருக்காரு. இன்னைக்கு திமுக போட்டிருக்கு. அது மு.க. ஸ்டாலினுடைய ஏற்பாடு. இதற்கு பின்னணியாக ஏகப்பட்ட தகவல். இந்த மாதிரி வன்னிய சமூகம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தன்னை தூக்கி விட்டது. மற்றபடி பாமக வகையில தூக்கி ஆடிட்டு இருக்கிறாங்க. திமுக வன்னியர்களுக்கு எதுவும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா போயிட்டு இருக்கு. அவைகளுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி கொடுத்து மன்னமாக இன்னைக்கு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வச்சிருக்காரு. அதேதான் அவட இன்னொரு அந்த பக்கத்துல எடப்பாடி கான்செப்ட்ல சேலம் வகையில ஈக்குவலான ஒரு நிலைப்பாடு. எடப்பாடிக்கு ஈக்குவலா இன்னைக்கு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஒன்னா தான் அந்த அடிப்படையில நாம இன்னும் திமுக உயர்த்தி பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இன்னைக்கு ராமதாஸ் வாய் திறந்துட்டார், ஓப்பன் டாக். அதாவது எடப்பாடி மேல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை கழுவி ஊத்திட்டு இருக்கிறார். இதை நான் அன்னைக்கே சொன்னேன். 2017 டிஜிபியை நியமிக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வகையில. இருக்கக்கூடிய சமயத்துல கே.பி. மகேந்திரன் ரொம்ப தகுதியானவரா இருந்தாரு. அவரை நாங்க நியமிக்க சொன்னோம். ஆனா அவரை நியமிச்சிருக்கலாம். இவர் ராமதாஸ் ஐயா சொன்னாங்களா இல்ல எடப்பாடி அது பிறர் மூலமாக தெரிந்து கொண்டாரா அப்படின்னு தெரியாது. ஆனா அன்றைய நிலைப்பாட்டுல தகுதியானவர், மூத்தவர், அனுபவம் வாய்ந்தவர் யார் அப்படின்னா டிஜிபிக்கு, தமிழக டிஜிபிக்கு சரியான தகுதி உள்ளவர் கே.பி. மகேந்திரன். அவர் நியமிக்கப்படல. அந்த நேரத்துல
அதை விட தகுதி குறைவாக இருந்த, அதாவது ரிட்டையர் ஆகக்கூடிய சூழல் இருந்தவர் டி.கே. ராஜேந்திரனை வந்து எடப்பாடி நியமிச்சார் 30/6/2017. ஓய்வு பெறக்கூடிய அளவுக்கு இருந்த, ரிட்டையர்மெண்ட் இருந்த ஒரு நபரை டி.கே. ராஜேந்திரன் டிஜிபியாக நியமித்தார். அது வந்து கரெக்டாக ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால நியமிச்சுட்டு அப்புறம் சைன் போட்டு ஓய்வு கொடுத்துட்டாங்க போல. எப்படிலாம் பாருங்க. இது என்ன தெரிகிறதுனா, வன்னியர்கள் எந்த வகையிலும் டிஜிபியா வந்துவிடக்கூடாது என்பதில் எடப்பாடி மிக கவனமாக இருந்தார். அப்படிப்படி இன்னைக்கு ராமதாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறார். அதே நேரத்துல வைகை செல்வன், கோவி செழியனை வந்து இன்னைக்கு ரொம்ப தூக்கி பேசிட்டு இருக்கிறார். ஆமா, பட்டியலின இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரி சபையில நீங்க மந்திரியா வந்திருக்காங்க கோவி செழியன். நானும் அவர் வந்து ஒரே நேரத்தை வந்து பட்டம் வாங்கியவர்கள். இன்னைக்கு வந்து அவர் வந்திருக்கிறார். அது பட்டியலிட மாநிலத்துல வந்து உயர்கல்வி அமைச்சராக வந்து, நான் வந்து பள்ளி கல்வித்துறையா தான் இருந்தேன். ஆனா இவருக்கு உயர்கல்வித்துறை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். ஆமா, பட்டியலிடத்தை சேர்ந்தவருக்கு உயர்கல்வித்துறையா? உண்மையிலே பாரபட்சம் இருக்க முடியுமா? பாராட்டாமல் இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வைகை செல்வன் வந்து ரொம்ப உயர்த்தி பேசியிருக்காரு. பாருங்க, அதாவது ஒரு மந்திரி சபையில வந்து யதார்த்தமான ஒரு மாற்றமா இல்லை திட்டமிட்டு திமுக செய்ததா அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. பேச வச்சுட்டாங்களா இல்லையா? மு.க. ஸ்டாலினுடைய நிலைப்பாடை வந்து வன்னியர் சமூகம் வந்து திரும்பி பார்க்கக்கூடிய சூழல், பட்டியலின மக்கத்துல உள்ளவங்க இன்னைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய சூழலா வந்து இன்னைக்கு வச்சுட்டாங்க. அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை வந்து அமைத்திருக்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப அடிமேல் அடி. வரும் காலங்களில் வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து வாயை திறக்க முடியாது. திமுக மேல எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இனிமேல் ஏற்படும். 10% கொடுக்கிறாரு எடப்பாடி சொல்லிட்டு அவசரமாக கையெழுத்தி போட்டு, ஆமா, உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ரிஜெக்ட் ஆன ஒரு விஷயம் பீஸ். அது அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் வன்னியர் வந்து உஷாராயிட்டாங்க. ஆமா, ராமதாஸ் எடப்பாடி கூட்டணியாக சேர்ந்து நம் இனத்தை ஏமாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை வெளிப்பாடு தான் பாஜகவில் ஒரு கூட்டணி சேர்ந்து கூட பாமகவை துரத்தி அடித்தது. அதுலேயும் வந்து பாமக சம்பந்தப்பட்ட வகையில வந்து அது வாரிசு அரசியலாக, அவருக்கு பின்னால் அன்புமணி ராமதாஸ், அவருக்கு பின்னால வந்து அவருடைய மனைவி, அப்புறம் அவங்களுடைய பொண்ணுங்க, அவங்க சொந்தங்கள் எல்லாமே வந்து அரசியல்ல நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில வந்து தொண்டர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வெளிப்பாடு. அரசியலை பத்தி பேசுறார், அதே நேரத்துல வாரிசு அரசியலை பத்தி பேசுறார். ஆனா தன்னுடைய கட்சிக்குள்ள வாரிசு அரசை இறக்கி விட்டு விட்டார் அப்படிங்கிற பகிரங்கமான விஷயம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல் ஆக்கியிருக்கலாம். ஆனா பாமகவில் வந்து ராமதாஸ்க்கு அடுத்து வந்து யார்? அன்புமணி ராமதாஸ் தானே. புரியுதுங்களா? இப்ப அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் சௌமியாவை வந்து இறக்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தரை போட்டிருந்தாங்க. அவர் அவசரமா தூக்கி எறியப்பட்டு சௌமியா அன்புமணி ராமதாஸ் வந்து போட்டாங்க வேட்பாளராக. அந்த அளவுக்கு என்ன அவசரம் இருக்கிறது? அன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு கேள்வியா போச்சு. இன்னைக்கு வந்து அதற்கு விடை தெரிந்த வண்ணமாக திமுகவுடைய நிலைப்பாடு, மந்திரி சபையில வந்து வன்னியருக்கு ஒரு இடம் கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு சூழல், அது வந்து உண்மையை உற்று கவனிக்கப்படக்கூடிய விஷயமா இருந்துட்டு. பட்டியலிடத்தை சேர்ந்த கோவி செழியன் மந்திரியாக நியமிக்கப்பட்டது கூட பெரிதாக பேசப்படவில்லை. ஆனால் வன்னிய சமூகத்தை சேர்ந்த பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மந்திரியாக நியமிக்கப்பட்டிருப்பது உண்மையிலே வந்து எல்லோருடைய ஒரு கண்ணையும் உறுத்தலாக்கி விட்டது. அதில் குறிப்பாக ராமதாஸ் ஐயாவுடைய கண்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.